இன்னிலிருந்து ஒரு புது டாபிக் எடுத்து அதை அப்படியே ஒரு 2 or 2 அல்லது 3 வாரம் பேசலான் இருக்கிறேன். சர்ச் பேசிக்கலி அது எப்படின்னா சர்ச் அண்ட் வர்ஷிப், சபை அப்புறம் வர்ஷிப், ஆராதனை எப்படி நடக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பேரலாக எப்படின்னா சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படி, அப்புறம் அந்த சர்ச்சில் எந்தெந்த டைமில் எப்படி எப்படி இருந்துச்சு, எப்படி ஆராதித்தாங்க, அப்புறம் அதில் உள்ள பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே ஒரு பேரலாக அது முன்னையும் அப்படி கம்பேர் பண்ணி நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இது அப்படி பேசலான்னு இருக்கிறேன். ஸோ நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம் சபைன்னு வந்துட்டு நம்ம, பட் அதனுடைய டீப்பர் மீனிங், அதில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அது எதனால செய்கிறோம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு புரியுதுன்னு தெரியல. ஸோ இதை ஸ்டடி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியும். ஒரு இந்த கேங்லெல்லாம் ஒருத்தன் கன்வெர்ட் ஆகி அடுத்த வாரம் அவன் கேங்கில் உள்ள அந்த கிரிமினல் கேங்கில் உள்ளவன் போல். ஸோ கன்வெர்ட் ஆகிட்டான். அப்புறம் அடுத்த வாரம் அவன் கூட உள்ள ஒரு 10 பேரை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அவனுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. போய் உட்காந்து சர்ச்சில் என்னெல்லாம் செய்கிறாங்களோ போய் இவங்க ஒரு 15 பேர் ஆரம்பிச்சு எல்லாரும் கேட்குறாங்களாம். இவங்க சர்ச்சில் எல்லாரும் எந்திரிச்சு அவங்க கேட்பாங்க, எதுக்கு எந்திரிக்கீங்க, யார் சத்தமாக பாட்டு போடணும், எதுக்கு பாட்டு பாடுறீங்க சத்தமாக கேட்பானா. எல்லோரும் கண்ணை போட்டுனா எதுக்கு கண்ணை போட்டுனீங்க, குண்ணை போடுறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவன் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சர்ச் போகிறான். ஸோ அவனுக்கு எதுக்கு செய்கிறாங்கன்றது தெரியல. ஸோ அப்போ அவனுக்கு சொல்கிறாரு அந்த பாஸ்டர், அவங்க நிறைய வேற எதுக்கு கேட்குறாங்க, எனக்கு சில பாதிக்கு மேலே எதுக்கு நம்ம செய்கிறோன்னு எனக்கு தெரியல. ஸோ எதுக்கு கண்ணை போடுறோம், எதுக்கு எந்திரிக்கிறோம். ஸோ அவன் கேட்குறான். ஸோ அப்போ தான் நம்ம ஸோ அவன் கேட்க தான் நானே யோசித்து பார்த்தேன், நானே எனக்குள்ளே கேட்டு பார்த்தேன் ஏன் இதை செய்கிறேன். ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். எதனால சில காரியங்கள் நம்ம செய்கிற காரியங்களை நம்ம செய்கிறோம். ஸோ நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அது எப்படி ஆண்டவர் நமக்கு வழி நடத்தினார்ன்றதை காமிக்கிறதுலாம் ஸோ இந்த ஒரு சீரீஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து வி கோ பேக் டு வர்ஷிப். முதல்ல ஆராதனைனா முதல்ல எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்க போனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆபிரகாம் ஆராதிக்கிறார் ஆண்டவரை. ஸோ அதில் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய ஆராதனைக்கிற ஆபிரகாம் பாட்டு பாடல, ஆபிரகாம் வந்து வேற ஒன்றுமே செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னா எங்கே போனாலும் ஒரு ஆல்டர் பில்ட் பண்ணுவார். ஸோ அதில் ஒரு அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். அப்புறம் அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஹி வர்ஷிப் காட் அப்படின்னு அவர் அங்கே ஆராதனை தேவனை ஆராதித்தாருன்னு இருக்கும். அதே மாதிரி ஆபிரகாமும் சரி ஐசக்கும் சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போவாங்க. முதல்ல அங்கே டென்ட்டை போட்டாங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ரெண்டாவது அவங்க செய்கிற காரியம் ஒரு ஆல்டரை கட்டினாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ட், செகண்ட் ஆல்டர். ஸோ இந்த ஆல்டரில் தான் அவங்க வந்து ஆராதனை பலிபீடத்தில் வச்சு செய்கிறாங்க. ஸோ அங்கே வந்து வர்ஷிப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பலி கொடுக்குறாங்க, அப்புறம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, பவு பண்ணி வணங்கி ஆராதிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்குது நம்மளுடைய ஃபெய்த்தினுடைய அந்த ஆராதனை அப்படின்றது அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, அப்புறம் then he goes into Egypt. இது நமக்கு தெரியும், எகிப்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த எகிப்துக்கு போகிறதுலேருந்து மோசே வர்ற வரைக்கும் உள்ள பீரியட் மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 years. ஸோ இந்த அரௌண்ட் 400 years ஒன்றுமே இல்லை. எப்படி ஆராதித்தாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. there is no ரெக்கார்டே இல்லை. ஸோ அகெயின் மோசஸ் கம்ஸ் இன்டு த பிக்சர். எக்ஸடஸில் இதோட ஆதியாகமம் முடியுது. அப்புறம் எக்ஸடஸில் மோசஸ் கம்ஸ் இன்டு த பிக்சர். ஸோ மோசஸ் டைமில் ஆராதனை எப்படி ஆரம்பிக்கிறதுனா நமக்கு எல்லாம் தெரியும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் டேபர்னக்கிள். சரியா? நீங்கள் நல்லா பாருங்க, ஆபிரகாம் ஐசக் அவங்கெல்லாம் சாபத் 6 நாள் வேலை, 7வது நாள் ஓய்வு, அதெல்லாம் அங்கே இல்லை. நீங்கள் நல்லா அதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாபத் அதாவது ஓய்வு நாள் அப்படின்றதே வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் மோசைக் பீரியட். மோசையிலிருந்து அதே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் எப்போல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறாரோ அப்போல்லாம் அவங்கள ஆராதிக்க அங்கே ஒரு செட் பீரியடே கிடையாது. ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த 6 நாள் 7வது நாள் ஓய்வு நாள் அப்படின்றது. ஸோ இங்கே அந்த டேபர்னக்கிள், அதாவது ஆசரிப்பு கூடாரம், அதிலிருந்து தான் அந்த ஆராதனைன்றது மோசஸ் டைமில் அப்படி ஆரம்பிக்குது. ஸோ இங்கே தான் எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஆசாரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டர் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஹோலி பிளேஸ், அப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் நடு, அதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. ஸோ அதில் வந்து வெரி கிளியர் இங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ப்ரீஸ்ட்ஹுட், சரியா? அப்படின்றது ஆசாரியர்கள் அவங்க தான் அதை செய்ய முடியும். பலி
செலுத்துறது, அப்புறம் ஆல்டர், அப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் அங்கி. ஆனால் ஆசாரியன் சும்மா போக மாட்டான், சரியான அந்த ஆடையை உடுத்தி ஆசாரியத்துவம் அவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ இங்கே தான் அந்த ஹோல் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் உடைய வர்ஷிப், ஆராதனைக்குரிய காரியங்கள் இங்கே தான் ஒரு வடிவம் வருது. இட் பிகம்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வருது. இப்போ தான் இங்கே தான் இப்போ வருது. ஸோ இதில் தான் தூபம் காட்டுறது, இது எல்லாமே இங்கே தான் ஆரம்பிக்குது. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் பை தட். ஸோ இங்கே வந்து வெரி கிளியர் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்னா, ஆண்டவர் மேலே இருக்கிறாரு, இன் பிட்வீன் இந்த ஆசாரியர்கள், அதாவது ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ சாதாரண மக்கள், ஸோ சாதாரண மக்கள் டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட எதுவுமே இவங்க வந்து கொடுக்க முடியாது. இவங்க வந்து ஒரு ஆட்டை கொண்டாந்தாங்கன்னா அவங்க ப்ரீஸ்ட்டு தான் கொடுக்கணும். இவரு தான் அதை வெட்டுவார், இவரு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஸோ இவங்க அவுட்டர் கோர்ட்டில் தான் நிற்கணும், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிச்சு. ஸோ அந்த ரத்தத்தை அவர் தான் கொண்டு உள்ளே போவார். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ தெர் வாஸ் அ மீடியேட்டர், அந்த ப்ரீஸ்ட்லி மீடியேஷன் அப்படின்றது அங்கே வர ஆரம்பிச்சிது. அது பழைய ஏற்பாடு காலம். இது இஸ் த வே தேவர் வர்ஷிப்பிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மியூசிக் இருந்துச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாங்க, ப்ரொஃபஷனல், எல்லாமே மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், பர்டிகுலர் சாங்ஸ். இதுக்கு தான் டேவிட் நிறைய பாட்டு எழுதியிருப்பாரு, நிறைய சாங்ஸ் இதுக்காக தான் டேவிட் எழுதிருந்தீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய டு த மியூசிக் டைரக்டர்னு போட்டு எழுதியிருப்பாரு. ஸோ டேவிட் ரோட் ஆல் தீஸ் சாங்ஸ் எதுக்குன்னா, அந்த டெம்பிள் ஆராதனையெல்லாம் அவங்க பாடுறதுக்காக தான் அவர் எழுதினார் நிறைய பாடல்கள். ஸோ இதுதான் இருந்துச்சு அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் காலங்களில். அப்புறம் அதை அப்படி மூவ் ஆகி இவங்கெல்லாம் எருசலேமுக்கு வந்தாங்க, செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் அங்கே டெம்பிள் கட்டிட்டாங்க. ஸோ பேசிக்கலி அதே கண்டினியூ ஆகுது, அதே பலி கொடுக்கறது அதே மாதிரி எல்லாம். பட் அங்கே டேபர்னக்கிள் வாசரிப்பு கூடாரத்தில் நடந்தது, இங்கே வந்து டெம்பிள் தேவ ஆலயத்தில் நடக்குது. ஸோ every Jew is supposed to go to Jerusalem to worship God at least once a year. ஒரு தடவையாவது ஒரு இடத்துல அவன் வந்து எருசலேமில் போய் அங்கே ஆராதிக்கணும், அந்த இடத்துக்கு போகணும். he has to go there. 3 ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க. அந்த 3 ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலில் அவங்க போகணும். இட் வாஸ் கம்பல்சரி. ஸோ இப்படி தான் திஸ் இஸ் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் காரியங்கள் இப்படி ஆரம்பிக்குது, இப்படி போயிட்டு இருக்குது. நான் இப்போ வந்து எல்லாரும் அப்படி இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எல்லா யூதர்களும் அப்படி இருந்த மாதிரி இல்லை. சில யூதர்கள் இருந்தாங்க, சில யூதர்கள் அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் ஒரு வார்த்தை பாவிகள், சின்னர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அதில் பாருங்கள். லூக்கா 18:11, லூக் 18:11, Luke 18:11. Pharisees stood and prayed thus with themselves, God, I thank thee, and not as other men, or extortioners, unjust auditors, or even as this publican. Okay. எப்படி இருக்கு தமிழ்? பரிசேயர் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை கொடுக்கிறார்கள். ஓகே, இங்கே எனக்கு டிரான்ஸ்லேஷன் சீட்டர்ஸ், சின்னர்ஸ் அண்ட் அடல்ட்ரஸ்ன்றது ரைட் தானே? சின்னர்ஸ், இந்த சின்னர்ஸ்ன்ற வார்த்தை நீங்கள் நிறைய இடத்துல வரும். ஜென்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சின்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புறஜாதியார், பாவிகள். அதுக்கப்புறம் இந்த பாவிகள்ன்றது என்ன? அப்போ யார் பாவின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க, யாரை பாவின்னு சொல்கிறாங்க? ஹூஸ் இஸ் சின்னர்? அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ இந்த சின்னர் அப்படின்ற டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு, இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷூட் தான், நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான். ஸோ சின்னர், பாவிகள் யூதர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா, இந்த மோசே கொடுத்த அந்த கமாண்ட்மெண்ட் எல்லாம் கடைபிடிக்க முடியாமல், அதான் சின்சியராக ட்ரை பண்ணியிருப்பான், பட் அவனுக்கு முடியாது. ஆனால் சில பேர் நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இவங்கள தான் அவங்க வந்து பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் பாவிகள். ஸோ யூதர்களில் ஒரு ஸ்பெசிஃபிக் கூட்டம் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நாங்களாம் ட்ரை பண்ணிட்டோம், அதெல்லாம் நமக்கு முடியாது, ஸோ நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஸோ இவங்க வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னர்ஸ், பாவிகள், இவன் சரி கிடையாது. ஸோ இந்த சின்னர்ஸ் கேட்டகரியில் தான் இந்த ஆயக்காரர்கள் இவங்கெல்லாம், அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ்லாம் சின்னர்ஸ் அண்ட் டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க, சின்னர்ஸ் அண்ட் டாக்ஸ் கலெக்டர். பாவிகளும் ஆயக்காரர்களும் இந்த ரெண்டு சேர்ந்து வரும். நீங்கள் நிறைய பார்த்தீங்க. ஸோ சின்னர்ஸ்னா பீப்புள் ஹூ ட்ரைட் அந்த 10 கற்பனையை கடைபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் முடியலன்னு ஒன்று சார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த சின்னர், த டேர்ம் சின்னர் கேம்.
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளில் 9 வந்து வெளிப்பிரகாரமான செய்கிற ஆக்ஷன்ஸ். பட் ஒரு கட்டளை ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காரு. என்ன கட்டளை தெரியுமா? கடைசியில் டூ நாட் கவர்ட் யுவர் ஹவுஸோ ஒய்ஃபோ அவருடைய எந்த காரியத்தை டூ நாட் கவர்ட். ஸோ இது வந்து நாட் அவுட் சைட் திங், திஸ் இஸ் அ இன்டர்னல் மேட்டர், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். அது வந்து இருதயத்துக்குரிய காரியம். இது வந்து வெளியில் உள்ள ஆக்ஷனில் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா கவர்ச்சேஷன்ஸ் இச்சிக்கிறது வந்து வெளியே உங்களுக்கு நீங்கள் வெளியே தெரியாமல் காட்டிக்கலாம், பட் உள்ள மேட்டர். ஸோ 10 கற்பனைகளில் ஒரு யூதன் கூட எல்லாரும் 9 கடைப்பிடிச்சிடலாம், இந்த 10வது எந்த யூதனும் நான் கடைப்பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் பவுல் எழுதும்போது ரோமர் 7 பார்த்தீங்கன்னா, ரோமர் 7 10 நீங்கள் வாசிக்கும் போது அதான் சொல்கிறாரு, covetousness I was not able to do that. ரோமர் 7 10 he is talking about himself, அவரை பற்றி தான் சொல்கிறாரு. ரோமர் 7 to 10 I am not covetousness. அந்த லா படி அதை இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. பட் அந்த லா வந்ததுனால தான் என்னுடைய மை இன்டர்னல் திங்ஸ் மேட் மீ கவர்ட், அப்படிதான் தான் இருக்குது. ஸோ he says என்னாலே முடியல, even I was the Pharisee of the Pharisees, எல்லாத்தையும் கடைபிடிச்சாலும் இது என்னால முடியல. ஸோ nobody was able to. ஆண்டவர் அப்படி தான் விட்டுருக்காரு. அது நல்லா பார்க்கணும். நீங்கள் ஒரு நீங்கள் எவ்வளோதான் பிடிச்சாலும் இந்த ஒன்றில் எல்லாரும் மாட்டுவீங்க அப்படின்றதான். ஸோ யார் அதை ஒத்துக்கொள்றானோ அவன் ஆண்டவர்கிட்ட வரலாம். பட் இந்த பாரசீஸுடைய ப்ராப்ளமே என்னன்னா, நான் எல்லாம் பெர்ஃபெக்ட், நான் எல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த ஆயக்காரன் அவனும் அந்த பாரசி சொல்லும் போது நான் இவங்கள மாதிரிலாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் த வே ஐ வாண்ட் டு ஷோ திஸ் திங். ஸோ இந்த ஒரு காரியத்தை வந்து யாராலையுமே முடியல. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ தேர் வாஸ் திஸ் குரூப் ஆஃப் பீப்புள், ஜூஸ், சின்சியர் ஜூஸ், இவங்க வந்து டெம்பிள் வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் தேர் இஸ் திஸ் அதர் குரூப் ஹூ ரியலி டிட் நாட் கேர். ஸோ நீங்கள் நினச்சோன்னா எல்லா யூதர்களும் டெம்பிளுக்கு வந்து ஆராதித்தாங்கன்னா இல்லை, தேர் இஸ் திஸ் அதர் குரூப் ஹூ ரியலி டிட் நாட் கேர். இன்னும் அந்த கூட்டம் இருக்க தான் செய்யுது. இஸ்ரேல் போட்டிங்களா, தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ஒன் குரூப் தட் இஸ் வெரி சின்சியர், தேர் இஸ் அதர் குரூப் எனக்கு என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ தே டோன்ட் ரியலி கேர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் டியூரிங் தட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தட் கம்ஸ் த டைம் ஆஃப் எக்ஸைல். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனியன்ஸ் கம், இவங்களுடைய பாவங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. பட் இவங்க மனம் திரும்பல. பாபிலோனியர்கள் வந்து இவங்களை they come and they destroy the temple completely and they go to Babylon as exiles. பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. இதில் தான் தானியேல் அவங்கெல்லாம் போகிறாங்க. இந்த இதுவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன், எதுக்கு அந்த 70 வருஷம் ஆண்டவர் அவங்கள 70 வருஷம் எதுக்கு அந்த எக்ஸைல் கொண்டு போனாங்கன்னா, பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ், ரபானிக்கல் ஸ்காலர்ஸ், அந்த ஜூயிஷ் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளை இப்படி லெவிட்டிக்ஸில் நீங்கள் வாசிங்கன்னா 6 வருஷம் அந்த லேண்டை நீங்கள் உழணும், அதில் இருந்து ப்ரொடியூஸ் எடுக்கணும், 7வது வருஷம் அந்த லேண்டுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணுன்றது. ஸோ இவங்க வந்து யூதர்கள் அதை யாரும் கடைப்பிடிக்கல. 500 வருஷம் அவங்க யாரும் அதுக்கு லேண்டுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல. ஸோ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 507 போட்டிங்கன்னா கரெக்டாக 70 கரெக்டாக. ஸோ ஆண்டவர் நான் சொன்னது நீங்கள் செய்யலைன்னா கம்பல்சரியாக நான் லேண்டுக்கு ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஸோ அது ஒன் பார்ட் ஆஃப் தேர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த 70 வருஷன்றது எப்படி? ஸோ தட் இஸ் ஹவ் இட் கம்ஸ். 70 years தேவர் இன் பாபிலோன். ஸோ அந்த டைமில் இப்போ இங்கே வந்து டெம்பிள் உடைக்கப்பட்டுருச்சு. இப்போ அவங்க தேர் இன் அன்னோன் லேண்ட், ஃபாரின் லேண்டில் இருக்கிறாங்க. அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு கைதிகளாக தான், ஆல்மோஸ்ட் கைதிகள் சொல்லுவோம், அகதிகள் மாதிரி சொல்கிறேன். இங்கே ரெஃப்யூஜிஸ், இப்போ இங்கே ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் வந்திருக்கப்புறம் அவங்களும் அகதிகள் மாதிரி தே ஆர் இன் திஸ் பாபிலோன். ஸோ இந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கும் எங்கேயும் ஆராதிக்கிறது என்ன, எப்படி செய்யணும், நம்ம ஹவு டு வி வர்ஷிப் நவ், தேர் இஸ் நோ டெம்பிள். ஸோ இந்த இடத்துல தான் தே கம் டுகெதர், யூதர்கள்லாம் அவங்க சேர்ந்து வர்றாங்க. ஸோ ஸோ நம்மெல்லாம் சேர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் கம்மிங் டுகெதர். ஜூஸ், ரிலிஜியஸ் ஜூஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வந்து, ஸோ அங்கே இருந்தால் ஆக்சுவலாக அந்த ரியல் உண்மையான அந்த ஆராதனைன்றது டெம்பிளில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி அவங்க போய் பலி கொடுப்பாங்க, விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து டெம்பிளில் வந்து இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஒன்றுமே இருக்காது, அந்த சாதாரண மக்களுடைய. ஸோ அந்த சினகாக்
அப்படின்ற வார்த்தையே ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பிக்குது. சின்னகாக்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சின்னகாகுன்றது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. தமிழில் சின்னகாக் எப்படி இருக்குன்றதுல சின்னகாக் சரி ஓகே சின்னகாக் தெரியுதுல்ல உங்களுக்கு, யூதர்கள் கூடி வந்து ஆராதிக்கிற இடம் சின்னகாக். சினகாகி அப்படின்ற கிரீக் வேர்டு வந்து நத்திங் கம்மிங் டுகெதர் அவ்வளோதான், கூடி வருகிற இடம். ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த சினகா கம்மிங் டுகெதர் தே ஸ்டார்ட் டு ப்ரே ஆன் த சாபத். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாடுவாங்க. இப்போ நம்ம பண்ணுறது தான் பேசிக்கலி, பாடுவாங்க, அப்புறம் ஜெபிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸை வாசிப்பாங்க, அப்புறம் ஸ்கிரிப்சர்ஸை ஒருத்தர் பேசுவார். ஸோ டிபிக்கல் இப்போ நம்ம பண்ணுறது தான் அந்த சினகாகில் அவங்க பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஆக்சுவலாக இந்த எக்ஸைலில் இருக்கும்போது தான் அவங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த வேதத்தை வாசித்து அதுக்குரிய காரியங்களை அநேகமாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே தான் அந்த ரபி அப்படின்ற வார்த்தையே ஆரம்பிச்சது. ரபின்னா யாரும் ஒன்றும் இல்லை, வேதத்தை வாசித்து அவர் வந்து அதுக்கு அர்த்தம் கொடுக்குறவர் தான் ரபி. ஸோ அது வரைக்கும் இந்த டெம்பிள் வர்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லாமே சடங்கு மாதிரி தான் இருக்கும், கடமைகள் மாதிரி தான் இருக்கும். லிவைட்ஸ் வாங்குவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ வேதத்தை எக்ஸ்பவுண்ட் பண்ணுறது இது எல்லாமே இங்கே தான் ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஹியர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லிட்டில் போர்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஆகுது. இதுலேயும் எல்டர்ஸ் வைக்கிறாங்க, டீக்கன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம இப்போ நியூ டெஸ்டமெண்ட் சபையினுடைய நிறைய காரியங்கள் இங்கேருந்து தான் வருது, சின்னகாகுடைய இதில் இருந்தால் அது அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த எக்ஸைலில் இப்படி தான் நடக்குது. திஸ் இஸ் ஹவு தேவர் வர்ஷிப்பிங் காட் இன் எக்ஸைல். டெம்பிள் உடஞ்சிருச்சு. ஸோ நவ் இப்போ அவங்க திரும்பி வர்றாங்க எக்ஸைல். வந்து 70 வருஷம் முடிஞ்சு தி கம் பேக் டு இஸ்ரேல். அங்கே வந்து எஸ்ரா நெகேமியா மூலமாக திருப்பி டெம்பிள், 2வது டெம்பிள் கட்டுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் டெம்பிளும் இருக்குது, சினகாக்ஸும் இருக்குது. இஸ்ரேலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூ சி தட் டெம்பிள் ஜெருசலேமில் இருக்குது, பட் மற்ற எல்லா இடங்களையும் சினகாக்ஸும் இருக்குது. ஸோ யூதர்கள் அந்தந்த ஊரில் போய் அந்தந்த சினகாகில், அதான் இனி பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கலிலேயா சினகாகில் போய் வாசிப்பார், ஐசாயா வாசிப்பார். So that is how it happened. So he goes to the synagogue and he reads. So this is the way it was happening in those time. ஏசு கிறிஸ்து வர்ற டைமில் இதுதான் situation. This is how the Jews were worshipping God. Now after Jesus Christ's death, ஏசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அந்த டெம்பிளில் உள்ள அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆ பிரியுது. ஸோ இதில் வந்து வெரி கிளியர் ஆண்டவர் கிளியர் சைன் கொடுத்துட்டாரு, இந்த வர்ஷிப் டெம்பிள் வர்ஷிப் இதோட முடியுதுன்னு. ஸோ மேலே வந்து கீழே 2ஆக பிரிஞ்சிருச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஹோலி ஆஃப் ஹோலிஸில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லி லைட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடம் ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லி கவர்டு. ஒரு விண்டோ கூட ஒன்றுமே கிடையாது. அங்கே உள்ள ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்போ அந்த ஆசாரியம் போக முடியும். ஃபுல்லி லைட்டடாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஆன் த கிராஸ், இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் காட் லெஃப்ட் தட் பிளேஸ். ஸோ இட் பிகேம் டார்க். பட் இவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் திரும்பவும் அந்த கர்டன், கிழிஞ்ச கர்டனை தச்சுட்டாங்க. தச்சுட்டு தேவர் கண்டினியூவிங் த சேம் வர்ஷிப். ஈவன் தோ பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கேருந்து போயிடுச்சு, பட் தேவர் கண்டினியூவிங் தி சேம் வர்ஷிப். அங்கே வந்து ஆண்டவருடைய பிரச்சனை இல்லாமல் அவங்களே ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இட் ஹேப்பன்ட் டியூரிங் தட் டைம். இது ஒரு பேரலாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்போ தான் இந்த சபைன்றது வருது. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போஸ்தலர் 2 நம்ம பார்க்கும்போது த சர்ச் ஸ்டார்ட்ஸ். ஸோ த சர்ச் இஸ் நத்திங் பட் எல்லாருமே யூதர்கள் தான், தேர் ஆல் ஜூயிஷ் பிலீவர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே கூடி வர்றது டெம்பிளில் தான் கூடி வராங்க. தே ஆல் கம் டுகெதர், அந்த டெம்பிளில் தான் கூடி வராங்க. இவங்க இட்ஸ் a Jewish place, they come together in the temple. அப்போஸ்தலர் 5:12 வாசிங்க. Acts 5:12 all the believers were meeting regularly at the temple in the area known as Solomon's Colonnade. அப்படிதான் இருக்கு இந்த டெம்பிள். ஸோ இது டெம்பிளில் ஒரு ஏரியா, டெம்பிளில் ஒரு பகுதி. ஸோ
இவங்க ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ யூதர்களாக இருந்தாலும் சரி, இவங்க டெம்பிளில் தான் போய் வர்ஷிப் பண்ணுறாங்க. தே ஆர் கேதரிங் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ் டு வர்ஷிப் காட். Even though they were worshipping in the temple, they were not worshipping according to the temple. அங்கே தேவ ஆலயத்தில் கூட்டினாலும் தேவ ஆலயத்தின் படி ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் இவங்க அவங்களுடைய இதுபடி தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் முதலாவது சபை ஆரம்பிக்குது. ஸோ நான் இப்போ இந்த சபை ஆரம்பிக்க கூடுகை அப்படின்றது பெருகி போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாகுது. ஸோ இது நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14:26 பார்க்கும்போது இவங்க எப்படி ஆராதித்தாங்கன்றது இருக்கு. இல்லை அப்போஸ்தலர் 2:42 சாரி, அப்போஸ்தலர் 2:42 2:42. They continued steadfastly in the apostles' doctrine and the breaking of bread and in prayers. ஓகே, ஸோ இது இங்கே கொடுத்துருக்க காரியம் அப்போஸ்தலர்ஸ் டீச்சிங்ஸ். தமிழில் எப்படி இருக்கு? அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும் உறுதியை தரித்திருந்தார்கள். ஓகே, ஸோ இங்கே முதலாவது கூடின சபை எதில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசம், ஃபெலோஷிப், ஐக்கியம், ஷேரிங் இன் மீல்ஸ் அண்ட் டு ப்ரேயர். ஸோ இதுதான் நமக்கு இப்போ நம்ம இருக்கிற நம்மளுடைய நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்போஸ்தலருடைய டீச்சிங் அப்படின்னா நிறைய காரியங்கள் நிறைய நேரத்தில் அந்த நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுது. பட் இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வாட் தி அப்போஸ்தல் பவுலோ பீட்ரோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் தேவர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தோஸ் திங்ஸ். அதுதான் அது, ஏன்னா அதில் தான் சத்தியம் இருக்குது. ஸோ நம்மளும் வி ஹாவ் டு பி ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி த திங்ஸ் தட் த பைபிள் வேதத்தில் நமக்கு அப்போஸ்தலர்கள் எழுதுகிற காரியங்களில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம யார் என்ன சொல்கிறதையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா we will be misled. ஸோ இங்கே வந்து அப்போஸ்தலர்ஸ் டீச்சிங்ஸ், ஃபெலோஷிப், கூடி வருகிறது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபெலோஷிப்ன்றது வந்து கூடி வருகிறது வந்து இட்ஸ் நாட் நம்ம எல்லாம் கூடி எதுக்கு வருகிறோம்னா சேர்ந்து காரியங்களை செய்வதற்காக, ஜெபிக்கிறதும் சரி, பாட்டு பாடுறதுனாலும் சரி, எதுனாலும் சரி, சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான். ஸோ இது ரொம்ப முக்கியம் நமக்கு. 1 கொரிந்தியர் 14:26 பாருங்க, இதுதான் நம்மளுடைய சபையினுடைய ஒரு அஸ்திவாரமாக இருக்கணும். ஏன்னா இதுதான் திஸ் இஸ் ஹவு வி ஆர் சப்போஸ் டு வர்ஷிப் காட். ஃபெலோஷிப், ப்ரேயர்ஸ் அண்ட் த டீச்சிங். 1 கொரிந்தியர் 14:26 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் திஸ் அகேன். 1 கொரிந்தியர் 14:26. பக்தி விருத்திக்கதா செய்யப்படுகிறது. ஒருவன் என்ன செய்யறானா? சங்கீதம் பாடுகிறான், அடுத்தது போதகம் பண்ணுகிறான், சரி பேசுகிறான், ப்ராஃபஸி சொல்றான் இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த ஃபெலோஷிப் அப்படின்றது, கூடி வந்து ஆராதிக்கிறவனுடைய நோக்கமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணுறது. நான் முதலே சொல்லியிருக்கேன், பட் ஐ வாண்ட் டு ஷேர் இட் அகேன். திரும்பவும் சொல்கிறேன். இதில் வந்து சொல்லுகிறான், செய்கிறான் அப்படின்றது. அப்படின்னா இட்ஸ் ஹேப்பனிங், இது நடக்குதுன்றது முதலாவது செஞ்சுரி சபையில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். அந்த பழைய வர்ஷிப்புக்கும் பழைய ஏற்பாடு வர்ஷிப்பில் வந்து ப்ரீஸ்ட் நடுவில் நின்றுக்கிட்டு அவர் தான் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து செய்கிறது. நான் ஸோ ஐ ரிப்பீட் அகேன், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்ல பாட்டு தெரிஞ்சுன்னா பாடணும்னா முன்னால் வந்து பாடுங்க. ஸோ சாட்சின்றது மட்டும் சாட்சிக்கு மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். ஷேரிங், யூ கேன் ஷேர் எனிதிங். ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற காரியத்தை சொல்லுங்க. நீங்கள் பாட்டு பாடுறதுனா பாருங்க. வேறு எது உங்களுக்கு ஆண்டவர் எதை வழி நடத்துகிறாரோ, யூ கம் ப்ரிப்பேர்ட். So it should not be that 2 or 3 people come prepared and the others are like audience. அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு சபையின் நோக்கமே எப்படின்னா எல்லாரும், அதுதான் ஃபெலோஷிப்ன்றது, அதுதான் கூடி வருகிறது நோக்கம். இப்போ
ப்ரேயர் பண்ணுறோம், சரி அது ஓகே, அது எல்லாரும் கூடி ப்ரே பண்ணுறோம். பட் ஒருத்தரை நம்ம ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி ஒருத்தரோட பேசி ஒருத்தருக்கு இருந்து இன்னொரு காரியங்கள். ஸோ யூ கம் ப்ரிப்பேர்டுன்னு சொல்கிறேன். இஃப் ஆண்டவர் உங்களுக்கு எதை சொல்ல நினைக்கிறாரோ, உங்களுக்கு மூலமாக எதை சொல்ல நினைக்கிற, பாட்டு பாடுங்க, டியூன் முக்கியம் இல்லை. இஃப் யூ திங்க் அது நல்ல பாட்டு நல்ல வேர்ட்ஸ் இருக்குன்னா பாடுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, இட்ஸ் ஃபைன். திஸ் இஸ் அன் ஓப்பன் சர்ச். இது வந்து முற்றிலுமாக திறக்கப்பட்ட சபை. இதுக்கு யாருமே எதையும் கண்ட்ரோல் பண்ண போறதில்லை. நீங்க வந்து பேசுங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறார், இது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து பேசுங்க. யூ கம் ப்ரிப்பேர்ட். வை ஷுட் ஒன்லி 3 people கம் ப்ரிப்பேர்ட்? ஏன் 3 பேர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வரணும்? நீங்களும் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை உங்களால் முடிந்தது. யூ கம் ப்ரிப்பேர்ட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மீன் பை ஃபெலோஷிப். ஃபர்ஸ்ட் டீச்சிங், அடுத்தது ஃபெலோஷிப், அடுத்தது லார்ட்ஸ் சப்பர், ஷேரிங் ஆஃப் மீல்ஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த ஷேரிங் ஆஃப் சாப்பாடு கொண்டாந்து தான் ஷேர் பண்ணி அதுதான் லார்ட்ஸ் சப்பராக இருந்துச்சு. பட் அது நீங்கள் அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுவாரில், நீங்கள் ஒரு கூட்டம் வந்து நீங்கள் சாப்பிட்டு நிறைய ஒயினை குடிச்சிட்டு போயிடுறீங்க. ஸோ யுவர் ட்ரங்க், யுவர் கமிங் அண்ட் கெட்டிங் ட்ரங்க் அப்படின்னே இருக்கும். ஸோ ஒயின்ன்றது அங்கே திராட்சை ரசத்தை குறிக்கல, ஆக்சுவல் ஒயின் தான். பட் அது அவங்க அவ்வளோ குடிக்கக்கூடாது, வந்து எல்லா கூடயும் சேர்ந்து அப்பத்தை பிட்டு தே ஹேவ் டு ட்ரிங்க் த ஒயின். பட் அது ஃபுட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது வந்து சேர்ந்து சாப்பிட்றது. ஏன்னா முதல்ல ஆண்டவர் சீசர் கூட செஞ்சது சாப்பாடு தான், போஜனம் தான். அது they ate together, broke bread and they ate. பட் இந்த அபியூஸ் இவங்க இந்த கொரிந்தியன் சர்ச் இப்படி அதை எக்ஸஸாக கொண்டு போனதுனால தான் அதை எல்லாத்தையும் லிமிட் பண்ணி இவ்வளோன்னு சொல்லிட்டு தென் அதுலேருந்து அந்த சபைகள் அது தட் வாஸ் சேஞ்ச் டு திஸ். பட் அது அப்படி தான் இருந்துச்சு. பட் அது நம்ம வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட். ஸோ லார்ட்ஸ் சப்பர் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ வி ஆர் அண்ட் தே கேம் டுகெதர் இன் ப்ரேயர். இந்த லார்ட்ஸ் சப்பர் ஏன் அது ரொம்ப முக்கியம்? நான் பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே இந்த சினகாக் வர்ஷிப்பில் உள்ளது தான். பேசிக்கலி பாட்டு பாடுறது, பைபிள் வாசிக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே அந்த சினகாக்ல அவங்க செய்கிற காரியங்கள் தான் எல்லாமே. நீங்கள் இன்றைக்கும் ஜூவிஷ் சினகாக் வர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கலி, இதுதான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான். பட் பேசிக்கலி இதுதான். பட் ஒன்று தான் இவங்க ஆட் பண்ணாங்க, எதுனா அந்த கம்யூனியன், இந்த லார்ட்ஸ் சப்பர். ஏன்னா இந்த லார்ட்ஸ் சப்பரில் எதனால அவங்க அது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தடவையும் அதை ஏன் எடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக எனக்கு வந்து இந்த ப்ரீஸ்டும் தேவையில்லை, இந்த டெம்பிளும் தேவையில்லை, அந்த சாக்ரிஃபைசஸும் தேவையில்லை, பலி கொடுக்க வேண்டாம், ஆல்டரும் தேவையில்லை. ஸோ இதுதான், ஏன்னா இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கப்பட்டு விட்டார். He died on my behalf. ஸோ இதெல்லாம் புரியுது. ஸோ ஏன்னா பழைய ஏற்பாட்டின் வர்ஷிப்பில் ஆராதனையில் அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த ப்ரீஸ்ட், அந்த ட்ரெஸ், இந்த வர்ஷிப், அந்த ஆல்டர், அந்த இதை கொள்வது, இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த கம்யூனியன் மூலமாக தான் ஒவ்வொரு தடையும் அவங்க கம்யூனியன் எடுக்கும்போது இது எல்லாம் தேவையில்லை எனக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் எனக்கு பதிலாக, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, எனக்கு இது தேவையில்லை. ஸோ தட் இஸ் ஹவ் த கம்யூனியன் பிகேம் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த லார்ட்ஸ் சப்பர். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய சபைகள்ல தான் கம்யூனியன் ரொம்ப ஒரு இதாக எடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான காரியங்கள். சில இடத்துலலாம் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கொடுக்குறது. பட் அது ரெகுலர் திங் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது. அதனால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை தடவை எடுக்க முடியுமோ, ஆஸ் ஆஃபன் ஆஸ் யூ கேன் தான் இருக்குது பைபிள். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டேக் பார்ட் இன் த லார்ட்ஸ் டேபிள். ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து இந்த முதல் நூற்றாண்டு சபையில் இப்படி தான் ஆரம்பித்தது, இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த இதில் லெசனில் ரீட் பண்ண அந்த ஒரு இன்சிடெண்ட் வருது. ஸோ இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் முந்தி நினச்சது என்னென்னா முதல் நூற்றாண்டு சபை பர்ஃபெக்ட் சபை, ஸோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படி. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. இப்போ இங்கேயே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஃபர்ஸ்டே ப்ராப்ளம் தான். ஸோ ஆன்டியாக்ன்றது இப்போ உள்ள சிரியாவில் இருக்கிற ஒரு சிட்டி. அது இப்போ இந்த வாரில் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பட் அங்கே தான் எருசலேமில் எப்படி யூதர்களுடைய முதல் சபை ஆரம்பித்ததோ அதே போல் ஆன்டியோக்கில் தான் முதல் புறஜாதியாருடைய சபை ஆரம்பித்தது. தட்ஸ் ஜெருசலேம் அண்ட் ஆன்டியோக். இந்த 2 பிளேஸ் ரொம்ப முக்கியமான இடங்கள்.
ஸோ ஆன்டியாக்ல தான் முதல்ல அந்த புறஜாதியருடைய சபை ஆரம்பித்தது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டம் பிலீவர்ஸ், அந்த அப்போஸ்தலர் 15:5 வசனத்தை பாருங்க. பிலீவர்ஸ் ஃப்ரம் த செக்ட் ஆஃப் பாரிசீஸ் தான் இருக்கு. 15:5. There rose up certain of the sect of the Pharisees, which believed, saying that it was need to circumcise them and to command them to keep the law of Moses. ஓகே, இங்கே வந்து தமிழ் எப்படி இருக்கு? அவங்கள வந்து புறஜாதியாரா ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்களும் விசுவாசிகள் தான் சொல்லுது பைபிள். இவங்க வந்து பாரிசீஸ் இல்லை, பரிசேயர் இல்லை. பரிசேயர் கூட்டத்தில் இருந்தவங்க இப்போ விசுவாசி ஆயிருக்காங்க, விசுவாசி தான். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணாதான், மோசையுடைய லாபடி விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குறாங்க. இந்த குழப்பம் உருவாக்குற ஆள்கள் நீங்க முக்காவாசி பார்த்தீங்கன்னா அவங்க பிலீவர் தான். ஏன்னா பைபிள் அவங்கள வந்து புறஜாதின்னு சொல்ல, அவங்க பிலீவர் இல்லைன்னு சொல்ல, அவங்க சபையில தான் இருக்கிறாங்க, சபையில உள்ள பிலீவர் தான், தேர் பிலீவர்ஸ். பட் இவங்க என்ன ப்ராப்ளம்னா, இவங்க ஆண்டவருடைய காஸ்பல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து மெசேஜ் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்றேன், அதெல்லாம் பர்ஃபெக்ட். பட் அது கூட இதையும் சேர்த்துக்கணும், ஏன்னா இது இருந்தால் தான் முடியும். ஸோ இது வந்து பைபிளில் எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. பட் இவங்களே அதை வந்து திருச்சி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட். நிறைய தவறான உபதேசங்கள் எப்படி வரும்னா, அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க காஸ்பல்ல, பட் அது கூட எதையாவது ஒன்றையும் சேர்த்துக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் இப்படி தான் நடக்குது. தே புட் சம்திங் பிளஸ் காஸ்பல் பிளஸ் இதையும் சேர்த்து நம்ம செய்வோம். நிறைய இந்த புதிய டீச்சிங்ஸ் நீங்கள் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் எடுத்தாலும் சரி, இது எல்லாத்தையும் எடுத்து பிப்ளிக்கல் பேக்ரவுண்டே இருக்காது. அது இங்கே அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்றதையும் எடுத்துட்டு இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கோ அல்லது இந்த செழிப்பு உபதேசம் பேசுகிறவங்களோ அல்லது மற்ற வேற இந்த ஆண்டவங்களை செழிக்க செய்வார், ஆசிரியர், இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா அப்போஸ்தலர் உபதேசம் எங்கேயுமே அப்படி கிடையாது. அதுதான் முக்கியமானது. we have to understand that's why it's an apostles. அப்போஸ்தலருடைய உபதேசம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இவங்க எங்க போவாங்கன்னா நேர ஆதியாகமத்துல போய் ஆபிரகாமுக்கு போய் ஒப்பிடுவாங்க, அங்க போய் சொல்லிடுவாங்க. பட் இங்க அப்படி இல்லை. சபை எதை அப்போஸ்தலருடைய உபதேசம், அதுதான் கார்னர் ஸ்டோன். அப்போஸ்தலருடைய உபதேசம் நீங்க எது தவறு எது சரியான டாக்டரின்ற கண்டுபிடிக்கிற ஒண்ணுமே வேண்டாம். யூ கம்பேர் இட் ஒன்லி வித் தி அப்போஸ்டல்ஸ் டாக்டரின்ஸ். அப்போஸ்தலர்கள் என்ன டீச் பண்ணாங்களோ அது கூட நீங்க கம்பேர் பண்ணுங்க. இஃப் இட் ஒர்க்ஸ் வித் தட் தென் இட் இஸ் த ட்ரூத். அது கூட ஒத்து போச்சுன்னா அது சத்தியம், ஒத்து போகவில்லைன்னா அது வந்து பிள்ளை. இதே தான் இவங்க பண்றாங்க. இவங்களும் மோசையோடைய லாக் போயிட்டாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாங்க. இதே தான் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சொல்லிட்டு அங்க போயிட்டு ஆபிரகாம் செழிப்பா இருந்தா நீங்களும் செழிப்பா இருக்கணும். ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். தே கோ பேக் டு சம்வேர். பட் இங்க வந்து நம்மளுடைய கார்னர் ஸ்டோன், நம்மளோட டீச்சிங்குடைய கார்னர் ஸ்டோனே அப்போஸ்தல்ஸ் டாக்டரின். அவ்வளவுதான். அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுத கொடுக்கப்பட்ட காரியங்கள், அப்போஸ்தலர் எழுதிய காரியங்கள், அவ்வளவுதான். அதுதான் தட் இஸ் வாட் இட் மீன்ஸ் அப்போஸ்தல்ஸ் டீச்சிங். அந்த நேரத்தில் அது பைபிளா இல்லை, பட் அவங்க ஓரலா பேசிட்டு தான் இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. சில லெட்டர்ஸ் இருந்துச்சு, பட் நிறைய லெட்டர்ஸ் இல்லை. பட் நிறைய காரியங்கள் அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நமக்கு எல்லாம் முழுவதுமா நம்ம கையில் இருக்கு. யாரையாவது இந்த மாதிரி கொலப்படி பண்றவங்க இருந்தாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து இங்கேயோ சொருகிட்டு, எங்கேயாவது ஒன்று எடுத்துட்டு வந்து இங்கே சொருகிறது பிலீவர்ஸ் தான் சொல்லுவான். பட் எங்கேயாவது ஒரு பழைய ஏற்பாட்டில் எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து இங்கே சொல்லிடுவோம். டைட்டு இந்த 1/10 கொடுக்கணுன்றது பைபிள் எங்கேயுமே கிடையாது. அது பழைய ஏற்பாட்டுக்காரு. அதுவும் நீ 1/10 கொடுக்காத சாபம் வர விட்டுருவாங்க. அது மல்கியால இருந்து எடுத்துட்டு நீ கொடுக்காவிட்டால் உனக்கு இது பேரன் வரைக்கும் சாபம் போகணும், எல்லாரும் அரண்டுருவாங்க. அப்போஸ்தலரோட டீச்சிங் கூட கம்பேர் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு போய், அது ஒரு தேவையே இல்லை. அது அப்போஸ்தலர் டீச்சிங். அப்போஸ்தலர் அப்படி டீச்சே பண்ணல. அப்போஸ்தலர் என்ன டீச் பண்ணாங்க, உன்னால எவ்வளவு முடியுமோ கொடு, எப்போ கொடுக்க முடியுமோ கொடு, அவ்வளவுதான். மேக்சிமம் நமக்கு முடிஞ்சதை கொடு, அவ்வளவுதான். தட் இஸ் அப்போஸ்தலர்ஸ் டீச்சிங். ஸோ இவங்க அதை மட்டும் எடுத்துட்டு சொல்லிடுவாங்க. காஸ்பல் பிளஸ் சம்திங் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு. சுவிசேஷம் தான் இவங்க பிலீவர் தான் சொல்லுவாங்க, பட் அங்க இருந்து எடுத்து சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன். தீஸ் ஆர் தி பீப்புள் ஹூ கிரியேட் கன்ஃபியூஷன். இதே தான் சேம் கன்ஃபியூஷன் அங்கேயே ஆரம்பிச்சிட்டு, 1ஆம் நூற்றாண்டுலேயே ஆரம்பிச்சிருச்சு. தட் த சேம் கன்ஃபியூஷன் ஸ்டார்டட் ஈவன் தேர். இவங்க கிளியரா சொல்றாங்க, we did not send them, we did not send them. நாங்க அவங்கள அனுப்பவில்லை. They did not come from us.
ஸோ இங்கே கிளியர் டெஃபினிஷன். யார் என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, எங்கே ஆரிஜின், எங்கே எதை சொல்கிறாங்க, எதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஸோ ஹூ ஆர் தே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே they make it absolutely clear that we did not send these people and they are only there to create people. ஸோ முதலாம் நூற்றாண்டினுடைய ஒரு பிக்சர், ஒரு ஸ்னாப்ஷாட் இப்படி தான். ஸோ நல்ல நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்தார், நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தார். யூதர்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, புறஜாதியர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. புறஜாதியர்களுடைய மெயின் சபை ஆன்டியோக்கில் பெரிய சபையாக எழும்பியது, எருசலேமில் ஒரு பெரிய சபை எழும்பியது. இது நடந்து கொண்டிருந்தது. இப்போ வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த காரியங்கள் தான். சபை அப்படின்றது ஒரு டெஃபினிஷன். சபைன்றது நிறைய பேர் அந்த பழைய ஏற்பாட்டு டெம்பிளையும் புதிய ஏற்பாட்டு சபையையும் குழப்பிடுவாங்க. நிறைய பேர் செய்கிற காரியம், நிறைய பேர் டீச் பண்ணுறது தேவாலயம் 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 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவாலயம்ன்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல தேவாலயம் டெம்பிள், அதில் உள்ள நிறைய காரியங்கள் எடுத்து இங்கே சொல்லிடுவாங்க நிறைய பேர். புதிய ஏற்பாட்டில் தேவ ஆலயமே இல்லை, புதிய ஏற்பாட்டில் சபை கூடுகை, அவ்வளோதான். தேவாலயத்துக்கு இங்கே வேலையே இல்லை, பிகாஸ் தேவாலயம் முடிஞ்சிருச்சு. என்னைக்கு திரைச்சீலை ரெண்டா பிளக்கப்பட்டதோ அதோட தேவாலயம் முடிந்து விட்டது. ஆண்டவருடைய பிரசன்ஸ் அங்கே இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு ஒழிய ஆண்டவருடைய பிரசன்ஸ் அங்கே இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் நாட் தேர், இட் வாஸ் தேர். பில்டிங் இருந்துச்சு, பட் பிரசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் நாட் தேர். நீங்க நிறைய பேர் அப்படிதான் குழப்பறது. தேவாலயம் சொல்லிட்டு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சபையே தேவாலயம் தான் சொல்றாங்க, பட் அது சபை கூடுகை. இது ஏன் அந்த இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்க பெருமாள்புரம் சர்ச் எங்கே இருக்குன்னா அது அங்கே இருக்குப்பீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நம்மளுடைய மைண்டை வி ஹேவ் டு செட் அவர் மைண்ட் செட். சர்ச் இஸ் நாட் த பில்டிங், சர்ச் ஆர் த பீப்புள். அந்த பில்டிங்ல கூடி வருகிறவங்க தான் சபை. அந்த பில்டிங் சபை இல்லை, அது வெறும் பில்டிங் தான், அது வெறும் செங்கல் கல், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒக்காபுலரியை மாற்றணும் நிறைய. வி ஹேவ் டு சேஞ்ச். இது வந்து சர்ச் பில்டிங், நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. சர்ச் பில்டிங், அது சர்ச் இல்லை. சர்ச்ன்றது மக்கள். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த சர்ச் கேதர்ஸ், அப்படிதான் போடணும். அது ஆக்சுவலாக சர்ச் கேதர்ஸ், இங்கு சபை கூடுகிறது, அவ்வளோதான். பட் நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய இதாக ஆக்கி, அதை ஒரு சடங்காச்சாரமாக ஆக்கி, we have made it into something that is not exactly what God wants us to be. So சபை அப்படின்றது it's the people who are the church. ஸோ அந்த பழைய ஏற்பாட்டு டெம்பிளையும் இதையும் நம்ம குழப்பாமல் இருக்கும்போது தான் we clearly understand ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு தெளிவாக புரியும். ஸோ டெம்பிளுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. தட் இஸ் தேவாலயன்றது முடிந்து விட்டது, சபை தான் புதிய ஏற்பாடில் இருக்குது. ஸோ இந்த சபை நமக்கு தெரியும், தட் இஸ் திஸ் யூனிவர்சல் சர்ச், உலகம் முழுக்கும் உள்ள சபை. அடுத்தது த லோக்கல் சர்ச், லோக்கல் சபை. ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லும்போது மத்தேயு 16:18 சொல்லியிருக்காரு. மேத்யூ 16:18. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து இந்த சபைன்ற வார்த்தை இந்த ரெண்டு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்காரு. மேத்யூ 16:18, மத்தேயு 16:18. சரி, இங்கே என்ன சொல்றாங்கன்னா, thou art Peter and on this rock I will build my church. தமிழ்ல எப்படி இருக்கு? இந்த கல் வாசல்கள் அதை மேற்கொள்ள போவதில்லை. ஸோ இது வந்து ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, இந்த யூனிவர்சல் சர்ச் மொத்தமா அவருடைய பிலீவர்ஸ் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்த்து உள்ள சபையை தான் இங்கே சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள போகுது. நிறைய பேர் இது வந்து லோக்கல் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்க சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள போகாத ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எங்க சபை ஒன்றும் அப்படி கிடையாது. அவர் சொன்னது அவருடைய மொத்த யூனிவர்சல் சபையை தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது லோக்கல் சர்ச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மத்திய 18-17 பாருங்க. இங்கே ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார். அந்த இங்கே வந்து இ மீன்ஸ் லோக்கல் சர்ச். ஓகே. ஸோ இங்கே வந்து ஈஸ் டாக்கிங் அபவுட் லோக்கல் சர்ச். இப்போ ஒருத்தர் தவறுச்சேன்னா அவன்கிட்ட போய் பேசு, அவனுக்கு திரும்பலைன்னா திரும்ப 2-3 பேரை வச்சு சொல்லு. அப்படியும் கேட்கலன்னா சபையில் வந்து சொல்லு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல இயேசு கிறிஸ்து சபை அப்படின்ற சர்ச்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹி மென்ட் த யூனிவர்சல் சர்ச்,
மொத்தமான உலகம் எல்லாத்தையும் உள்ள பிலீவர் சேர்ந்த சபை, அது லோக்கல் சர்ச். ஸோ இது 2 சபையும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எது யூனிவர்சல் சர்ச் சொல்லியிருக்காரு, எது லோக்கல் சர்ச்சை மீன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இது வி ஹேவ் டு பி வெரி கிளியர் ஆன் தட். சர்ச் இஸ் நாட் த பில்டிங், சர்ச் இஸ் நாட் த பில்டிங். சபை என்பது பில்டிங் இல்லை. சபை என்பது மக்கள், கிறிஸ்தவர்கள், பிலீவர்ஸ் கூடி வருவது தான் சபை. ஸோ இதுதான் we have to have that kind of an understanding. ஸோ இப்படி தான் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு முதல் நூற்றாண்டின் சபை. இப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக வருவோம். முதல் நூற்றாண்டு ஒரு AD 60, அதாவது இறந்து ஒரு 60-70 வருடம் கழித்து நீரோ அப்படின்ற ஒருத்தன் வந்தான். ஸோ அவன் பயங்கரமாக கிறிஸ்தவர்களை கொன்னான். பட் யோட அண்டர்ஸ்டாண்ட், அவன் எவ்வளோ கொன்னானோ கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்ததே தவிர உடையலை. எப்பவுமே சபைக்கு உள்ள ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, வெளியே இருந்து என்ன வந்தாலும் சபையை ஒன்றுமே செய்ய முடியாது, வளரதான் செஞ்சு. நீங்கள் ஹிஸ்டரியில் வாசித்து பாருங்க, வெளியே இருந்து எவ்வளோ காரியங்கள் சபையை தாக்கினாலும் சபையை ஒன்றும் செய்ய முடியாது, அது வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. பட் எப்பெல்லாம் உள்ள இருந்து ப்ராப்ளம் வந்துச்சோ அப்போ அதை முடிச்சு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். இதுதான் நீங்கள் ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கணும். நீரோ எவ்வளவோ எவ்வளோ காரியங்களை பண்ணால் சபை ஒன்றுமே ஆகலை, வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. நிறைய ரோமன் எம்பையர். இந்த டைமில் தான் பாலையும் கொண்டாங்க, பீட்டரை தலையில் வச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க, பவுலை கழுத்தை வெட்டி கொண்டாங்க. ஆக்சுவலாக கழுத்தை வெட்டி கொள்வது ஒரு நல்ல மரணம். ஏன்னா சிலுவை மரணம் ரொம்ப பெயின்ஃபுல். பாலுக்கு ஏன் அது கொடுத்தாங்கன்னா, பால் வாஸ் ரோமன் சிட்டிசன். ஸோ ரோமன் சிட்டிசனை சிலுவையில் அறையக்கூடாது. ரோமன் சிட்டிசனுக்கு பெயின் இல்லாமல் சாகணும். ஸோ அதனால் பவுலை they cut his head off, which was considered a good death at that time. எவ்வளோ அவங்க நெருக்கினாலும் சபை வளர்ந்து கொண்டு தான் இருந்தது, நல்லா வளர்ந்து கொண்டு இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, 312-13 கான்ஸ்டன்டைன் ஒரு எம்பரர், ரோமன் எம்பரர் வரோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் அதுக்கப்புறம் வர்ற எம்பரர்ஸ் எல்லாம் சில பேர் சபையை ஒடுக்குனாங்க, வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. சில பேர் கண்டுக்கிடவே இல்லை. ஸோ அப்படியே மாறி போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு 200 வருடம் போச்சு. இப்போ கான்ஸ்டன்டைன் வரான். இப்போ சபை நல்லா வளர்ந்து கொண்டு இருக்குது, எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. நிறைய இடத்துல ஏசியாவில் இப்போ உள்ள அது ஒரு டிராஜிக்கான விஷயம் தான். இப்போ உள்ள சிரியா, இப்போ இஸ்லாமிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க, அங்கே தான் சபையும் வேரூன்றி நின்று. பட் இப்போ அங்கே ஒன்றுமே இல்லை. சிரியா, இப்போ உள்ள டர்க்கி, இப்போ உள்ள ஜோர்டன், இதில் தான் இங்கே தான் சபை. அந்த பழைய கால சபைகள் நிறைய இருந்துச்சு, முக்கால்வாசி அங்கே தான் இருந்துச்சு. சிலது யூரோப்பில், இட்டாலியில் அங்கெல்லாம் இருந்துச்சு. இதுதான் இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. ஸோ இப்படி தான் வளர்ந்து கொண்டு இருந்தது. அப்போ 312-13 கான்ஸ்டன்டைன் அவர் தான் ரோமன் எம்பரராக மாறுறாரு. ஸோ இவர் ஏதோ நான் விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிறிஸ்டியானிட்டி, நானும் கிறிஸ்டியனாக மாறுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சொல்லிட்டாரு, ரோமன் எம்பையர் இனிமேல் கிறிஸ்டியன் எம்பையர், மற்ற ஒரு ரிலிஜன் இருக்கக்கூடாது, எல்லாரும் கிறிஸ்டியனை மாறுங்கட்டார். இப்போ பர்சிக்யூஷன் இல்லை. பர்சிக்யூஷன் இருக்க வரைக்கும் குவான்டிட்டி கம்மி, பட் குவாலிட்டி இருந்துச்சு சபை. புரியுதா? ஆண்டவர் யாரெல்லாம் அந்த பெர்சிக்யூஷன், அந்த உபத்திரம் இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்றவங்க எல்லாருமே நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு, உபத்திரம் முடிஞ்சு போச்சு. இப்போ எம்பரரே கிறிஸ்டியன் ஆகிட்டாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்டியானிட்டி எப்படி ஆச்சுன்னா ஒரு ஃபேஷனபிள் திங், ஒரு ஃபேஷன். எம்பரரே கிறிஸ்டியன், இப்போ நான் எல்லாரும் சபை எங்கெல்லாம் கிறிஸ்டியன். பட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, அதனுடைய ரிசல்ட் குவாலிட்டி, தரம் குறைந்து விட்டு. ஸோ எல்லாரும் கிறிஸ்தவர். ஸோ இந்த நேரத்தில் தான் ரோமுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வர ஆரம்பிச்சது. இது ஒரு பெரிய ஒரு கலப்படம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனா மாறினது சபைக்கு நல்லது, அதனால தான் இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லதே இல்லை. இட்ஸ் நாட் அ குட் திங், இட்ஸ் அ பேட் திங் தட் ஹி இன்ட்ரடியூஸ்டு. ஸோ அவன் தான் அந்த சண்டே வர்ஷிப் எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்படி தான், அப்போ தான் ஆண்டவரை தொழுது கொண்டு இருந்தார்கள். ஏன்னா அந்த டைமில் லீவ்லாம் ஒன்றும் கிடையாது, சண்டேலாம் கிடையாது. இப்போ நம்ம சண்டே மார்னிங் லீவ். அப்போ ரோமன் எம்பையரில் 10 நாளைக்கு ஒருத்தர் தான் ரெஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் ரெகுலராக கூடி வந்தாங்க. ஸோ மோஸ்ட் சிசாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
காலையில் உள்ள டைம் அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து மத்தியானம் நைட்டு தான், இப்படி தான் சபை கூடுதே இருந்துச்சு கான்சன்ட்ரேட் வர்ற வரைக்கும். ஸோ இங்கே வந்து இன்னும் 7 நாள் ஆக்கி, ஸோ சண்டே பிகம்ஸ் அ ரெகுலர் வர்ஷிப் டைம். பீப்புள் ஆர் ரிலாக்ஸ், எவ்ரி திங் இஸ் ரிலாக்ஸ். முந்தி எல்லாம் டைட்டு, எல்லாம் சபை கூடுகை போகணும் அப்படின்னு ஒரு தாகத்தோடு இருந்துச்சு. இப்போ எல்லாம் ரிலாக்ஸ். பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் இருக்கிற வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரெஷர் என்னைக்கு போதா அன்னைக்கு என்னைக்கு ரிலாக்ஸ்டாக எவ்ரி திங் ரிலாக்ஸ்டாக ஆகுதோ, ஸோ அங்கேருந்து எவ்ரி திங்ஸ் கோயிங் ஸ்டார்ட்ஸ் டு கோ டவுன். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ரோம் அப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் சபை இருக்கோ அதெல்லாம் ரோம், இந்த ரோமன் ரிலிஜன் சொல்லி ரோமன் அஃபிஷியலாக. ஏன்னா பிகாஸ் கான்ஸ்டன்டைன் எம்பரராக இருக்கிறாரு. இப்போ எம்பரர் ஃபுல்லாக இவன் தான் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் சர்ச்சில் டிஸ்பியூட் வருதோ இங்கெல்லாம் ரோம் எம்பரர் தான் போய் இங்கே வா, நீ வா, நீ வா, நீ உட்காந்து பேசுங்க, ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீ இஸ் பிகமிங் த எம்பரர் ஆஃப், ஹீ இஸ் பிகம் பேசிக்கலி த லீடர் ஆஃப் திஸ் ஹோல் திங். இவர் தான் எல்லாத்தையும் இப்போ ஆர்கனைஸ் பண்ண இருக்கிறார். ஸோ இதுதான் கிறிஸ்டியானிட்டிக்கு நடந்த ஒரு மோசமான காரியம்னா, இந்த எம்பரர் வந்து ஸ்டார்டட் டு கண்ட்ரோல் திங்ஸ். இதில் தான் என்ன நடக்குதுன்னா, நிறைய காரியங்களை புகுத்துறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, கம்யூனியன் வந்து அது வரைக்கும் ரிமெம்பரன்ஸ்க்காக எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரெட்டு இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் தான், ஆக்சுவல் சரீரம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரெட்டை நீங்கள் சாப்பிட்டோன்னா இயேசு கிறிஸ்துடைய ஃப்ளஷ்ஷாக உள்ளே போகும்போது மாறிடணும். அதேமாதிரி அந்த ஒயின் நீங்கள் குடித்தோன்னா ரத்தமாகவே மாறிடணும். டிரான்ஸ்சப்ஸ்டியூஷன் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போனா இது வந்து ரொம்ப சேக்ரெட். ஸோ அப்போ இது யாரும் கொடுக்கக்கூடாது. ஸோ அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய பந்தின்னா முதலாம் நூற்றாண்டு சபையில் டேபிள் இருக்கும், அங்கே பிரெட் ஒயின் இருக்கும், எல்லாரும் சுற்றி வந்து உட்காந்து நம்ம இப்போ பண்ணுற மாதிரி ஆராய்ச்சிட்டு அப்புறம் வந்து எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆண்டவர் நாமத்தினால இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இவங்க எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இது வந்து ஆக்சுவல் பிரெட், ஆக்சுவல் ஃப்ளஷ். அப்படின்னா இதை கொடுக்கறதுக்கு யாரும் கொடுக்கக்கூடாது, இதுக்கு வந்து priest தான் வேணும்னு சொல்லி then they brought in the priest system, full time priest, robes. அதே மாதிரி அந்த அங்கிகள் போட வச்சாங்க, அந்த தொப்பிகள் போட வச்சாங்க. நிறைய காரியங்களை அந்த ரோமன் ரிலிஜியனில் உள்ளதை கொண்டு வந்து வச்சு அதுக்கு வந்து கிறிஸ்தவ நேம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து மேரி அண்ட் மேரி ஜீசஸ், அந்த குழந்தைய வச்சுட்டு நிற்கிற மாதிரி இந்த பேபி ஜீசஸ் வர ஆரம்பிச்சுது. பேபி ஜீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மதர் அண்ட் சன், அது ஒரு கல்ட்டு பாபிலோன் டைம்ல இருந்தே இருக்கு, புரியுதா? அது ஒரு பிசாஸ், ஒரு பெரிய டீமானிக் திங். ஸோ அதுக்கு வந்து இங்க ஒரு லேடி, ஒரு சன். இந்த கல்ட் வந்து இந்த சாமி வந்து ஒரு ஈவல் ஸ்பிரிட் தான், அது ரொம்ப காலமாக இருக்கு. இவங்க அதை உள்ள கொண்டாந்து அதுக்கு பேரை என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அந்த லேடி பேர் மேரி, இவன் பேர் கையில் உள்ள பிள்ளை பேர் ஜீசஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் பிகம்ஸ் பேபி ஜீசஸ், சைல்டு ஜீசஸ். ஸோ இதுதான் இப்படி ஒவ்வொன்றா புகுத்துறாங்க. இப்போ வந்து கான்கிரிகேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ப்ரீஸ்ட் தான் எல்லாம் செய்வார். அப்போ அந்த 300 AD 400 AD நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சபைக்கும் இவங்க தான் போகிறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ப்ரீஸ்ட் தான் எல்லாம் எடுப்பார். ஸோ நீங்கள் வந்து உட்காந்து அவர் செய்கிறத பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எவ்ரி திங் வாஸ் இன் லாட்டின். சரியா? இப்போ ப்ரீஸ்ட் தான் எல்லாம் செய்வார். காங்கிரிகேஷன் மியர் ஸ்பெக்டேட்டர்ஸ், அவர் செய்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும், கேட்டுட்டு இருக்கணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் லாட்டின் மொழியெல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியாது, அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் முன்னால் இருந்து, இவங்க வந்து உட்காந்து கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய வேலை வந்துட்டு அவர் செய்கிறத கேட்டுட்டு போகணும். அப்படின்னா தட் இஸ் ஹவ் இட் இஸ். இப்படி மாற்றிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் போய் திஸ் இஸ் ஹவ் தே டிட். அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் மேனுஸ்கிரிப்ட் சொல்கிறோம், பிப்ளிக்கல் மேனுஸ்கிரிப்ட், பைபிளுக்குரிய அந்த எழுதிய அந்த அரிய ஓலைகள் சொல் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ரோம் பாட் எவ்ரிதிங். இது வந்து சும்மா ஆக்சிடென்ட் நடக்கல, இட்ஸ் அ வெரி கிளியர் சேட்டானிக் பிளான். நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸையும் வாங்கி ரோம் கொண்டு வந்து பத்திரமா வச்சுட்டாங்க. வச்சுட்டு இவங்க மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதை எதில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? அதை டிரான்ஸ்லேட்டட் இன்டு லாட்டின், லத்தீன் மொழியில மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி வேற யாருக்கும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒன்லி ப்ரீஸ்ட் ஷுட் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காப்பி அல்ல 2 காப்பி அவர்கிட்ட மட்டும்தான் அது இருக்கும், வேற யார்ட்டையும் இருக்காது. ஸோ அவர் தான் பாஸ் முடிச்சு போவார். அதுவும் லத்தீன் மொழியில தான் இருக்கும், லாட்டின்ல தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் லாங்குவேஜ் வந்து கிரேக்க மொழி தான்.
ஸோ இவங்க கிரீக்கில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணல, வேணும்னே லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணி தே மேட் இட் ஷுர் தட் ஒன்லி ப்ரீஸ் ஹேவ் இட். அப்புறம் யாரெல்லாம் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் ஆர் ஸ்டார்டட் AD 400 500 ஆரம்பிச்சிச்சு. யாரெல்லாம் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ விக்லிஃப், ஜான் ஹஸ்ன்னு ஒருத்தரை கொண்டாங்க. விக்லிஃபை கொல்ல பண்ணாங்க. பட் அவரு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். பட் அவர் வந்து இறந்துட்டார். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்லறையில் போய் அவருடைய பாடியை தோண்டி எடுத்து எரிச்சாங்க. ஏன்னா யாரெல்லாம் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ எவ்ரிபடி எல்லாத்தையும் கொண்டாங்க, எல்லாத்தையும் எரிச்சாங்க, உயிரோட எரிச்சாங்க. எவ்ரிபடி வாஸ் பர்ன்ட் அலைவ். ஸ்லோவா ரோம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆஃப் இட். அப்புறம் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா யாரெல்லாம் எங்களோட உபதேசத்துக்கு எதிராக நிற்கிறீங்களோ அவ்வளோ வரையும் கொண்டுருவோம். அண்ட் தே டிட் இட். உண்மையான சபையும் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக போயிட்டாங்க, சபையில் அங்கத்தினர் சேர்ந்துட்டாங்க. ஸோ இது ஒரு சிஸ்டமை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ உண்மையான சபைன்னு ஒரு கூட்டம் இருக்குது. பட் இவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. இவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கூடுகைகள் வீடுகளில் இந்த மாதிரி தான் கூட ஆரம்பிச்சாங்க. த எஸ்டாப்ளிஷ் ரிலிஜன் வந்து ஃபுல்லாக ரோம் டுக் அப்சல்யூட் கண்ட்ரோல். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய உபதேசத்துக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா ஹிஸ்டரி வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை ரத்தம் சிந்தினதில் கம்யூனிஸ்ட் ரொம்ப கிடையாது, ஹிட்லரும் ரொம்ப கிடையாது, முஸ்லீம்ஸும் ரொம்ப கிடையாது. கிறிஸ்தவர்களை ரத்தம் செஞ்சு வச்சு கொன்னதுல நம்பர் 1 யாருன்னா இந்த ரோமன் ரிலிஜன். இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச் நம்ம சொல்றோம்ல, இவங்க தான். தே கில்ட் மோர் கிறிஸ்டியன்ஸ் தேன் கம்யூனிஸ்ட், முஸ்லிம்ஸ் அண்ட் மற்ற யார் சேர்த்து நீங்க போட்டீங்கன்னா வராது. எல்லாரையும் உயிரோட எரிச்சாங்க. அப்புறம் தே brought in infant baptism. ஸோ இன்ஃபென்ட் பேப்டிசம் எதுக்காக கொண்டாந்தாங்கன்னா ஒரு பிள்ளைய பேப்டைஸ் பண்ணிட்டா அந்த ரோமன் இதில் வந்து அவர் ப்ரீஸ்ட் பேப்டைஸ் பண்ணிட்டா அது வாழ்நாள் முழுதும் ரோமன் கேத்தலிக்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய கான்செப்ட், புரியுதா? ஸோ தெளிச்சு விட்டுட்டா அது வாழ்நாள் முழுதும் ரோமன் கேத்தலிக்காக தான் இருக்கணும். அந்த பிள்ளை வேற ஏதாவது ரிலிஜனுக்கு மாறிச்சுன்னா கொண்டுருவாங்க, அப்பா அம்மா கொண்டுருவாங்க அல்லது அந்த பிள்ளையை கொண்டுருவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஜூவிஷ் பாய், அவன் சின்ன வயசில் அவங்க ஜூவிஷ் பேரண்ட்ஸ், இது ஜெர்மனியில் நடந்துச்சு. ஸோ அந்த ஜூவிஷ் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேத்தலிக் மெய்டு. இப்போ இந்த பையன் வந்து கொஞ்சம் ஒரு சிக்காகிறான், ரொம்ப ஹை ஃபீவர் ஆகுது. அப்போது அவன் சாக போகிறான்னு நினச்சிட்டாங்களா என்னமோ தெரியல. ஸோ இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், அதாவது அவங்க அதுலேயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, யாராவது சாக போகிறாங்கன்னா யாருனாலும் பேப்டைஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த பொண்ணு இது பேப்டிசம் தண்ணி எடுத்து அந்த பையன் மேலே தெளித்து பேப்டிசம் கொடுத்தா. இப்போ வந்து இது வந்து அந்த பொண்ணு யார்கிட்டயே சொல்லிட்டு, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க ஒரு நாள், இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இவங்க ஒரு நாள் உட்காந்துருக்காங்க, ரோமன் சோல்ஜர்ஸ் வராங்க, வந்துட்டு இந்த பையனை கடத்தி கொண்டு போகிறாங்க. அவன் வந்து 7-8 வயசு தான் இருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டான். தேஜஸ் டுக் ஹிம் அவுட் அந்த பேரண்ட்ஸ். என்னன்னு கேட்டால் இவன் ஒரு ரோமன் கேத்தலிக், ஏன்னா பேப்டிசம் கொடுத்துட்டாங்க. இவன் ரோமன், அவன் அந்த காய்ச்சல் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டான். இவன் வந்து இஸ் அ ரோமன் கேத்தலிக் நவ். ஸோ இவனை நாங்கள் கொண்டு போயிட்டான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பிரித்து கொண்டு போயிட்டான். ஸோ கொண்டு போய் இவனை வந்து ஹி ஹாஸ் டு பி brought up like a Catholic, இவனை கேத்தலிக்காக தான் வளர்க்கணும்னு சொல்லி கொண்டு போய் made him like that. ஸோ இதை மாதிரி so many things. அவங்களுடைய ஹோல் பாயிண்ட் ஆஃப் த சைல்ட் பேப்டிசம் என்னன்னா சின்ன வயசுல ஆக்கி தென் we have to control them. அதுக்கப்புறம் அவங்கள வெளியே விடக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் prison. ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் சைல்ட் பேப்டிசம் வந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ மற்ற இதுதான் ஹிஸ்டரி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் how it all started. தென் இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாகவே செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் தான் இன்குவிசிஷன் சொல்லுவாங்க. இன்குவிசிஷனை வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆள் அனுப்பிடுவாங்க. அவன் தான் இன்சார்ஜ். அவனுடைய வேலையை யாரெல்லாம் எங்கெங்க சபையெல்லாம் கத்தோலிக்க சபையை விட்டுட்டு மற்ற எவெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆராதிக்கணும் அவ்வளோ பேரை கொண்டு வா, மொத்தமாக தீ கொளுத்தி எரிச்சிடணும். அதுக்கப்புறம் டார்ச்சருக்குன்னே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. இன்னும் அது மியூசியமில் இருக்குது. இன்குவிசிஷனில் டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி தே டார்ச்சர்ட் பீப்புள். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஈவில் பர்சன் தான் நீங்கள் சொல்லுவீங்க, அடால்ஃப் ஹிட்லரோ இவங்க சொல்ல மாட்டி. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, அடால்ஃப் ஹிட்லர் செஞ்சதெல்லாம் ரொம்ப
ரொம்ப சாதாரணமான உங்களுக்கு இன்குசிஷனை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்க, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து இட் ஹேப்பன்டு ஆல்மோஸ்ட் ஃபார் 1400 இயர்ஸ், 1400 வருஷமாக இவங்க கொண்டிருக்காங்க யூரோப்பில். எத்தனையோ பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இதனால. ஸோ இதுதான் சபை, அந்த ஹிஸ்டரி. இதை நீங்கள் வாசித்து யோட அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மூடி, சத்தியம் வெளியே போகாதபடிக்கு, சத்தியத்தை யாரும் புரியாதபடிக்கு they made it into something like this. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் சம்திங் ஹேப்பன்ஸ். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் சொல்கிறேன். இது பேசிக்கலி சர்ச் ஹிஸ்ட்ரி மாதிரியும் அதே நேரத்தில் அதனுடைய ஒர்ஷிப் எப்படி ரிலேட்டட் அப்படின்றது மாதிரியும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இன்குசிஷனில் அவங்க செய்த காரியங்கள் ரொம்ப புதுமையான காரியங்கள். யாரும் இந்த டைமில் தான் மார்ட்டின் லூத்தர் எழும்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் சபையினுடைய டைரக்ஷன் எங்கே போகுதுன்றதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.